Taste the Daily. கோவையில் நடைபெற்ற மாநகராட்சி கூட்டத்தில் மெட்ரோ ரயில் திட்டத்தை சதி செய்து முடக்கிய திமுகவிற்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். மாமன்ற கூட்டத்திற்கு வந்த அதிமுக மாமன்ற குழு தலைவர் பிரபாகரன் மற்றும் அதிமுக மாமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் கோவைக்கு வரவேண்டிய மெட்ரோ ரயில் திட்டத்தை சதி செய்து முடக்கிய திமுகவிற்கு எதிராக பதாகைகளை ஏந்தி விடியாத ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியதுடன் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து மாமன்ற கூட்டத்தில் மெட்ரோ ரயில் திட்டம் குறித்தான உண்மைகளை அதிமுக உறுப்பினர்கள் பதிவு செய்து கோவை மாவட்டத்தை புறக்கணிக்கும் திமுக அரசிற்கு எதிராக கண்டனத்தை பதிவு செய்ததால் அவர்களை பேச விடாமல் திமுக மற்றும் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். கோவைக்கு வர வேண்டிய முக்கியமான திட்டத்தில் ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் கொண்டு வந்தது மெட்ரோ ரயில் திட்டம். இந்த திட்டத்தை வேண்டுமென்றே கிடப்பில் போட வேண்டும் என்பதற்காக 2021 ஆட்சிக்கு வந்த திமுக அரசு 2024 இந்த திட்ட அறிக்கையை மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கிறது. அதாவது ஒரு திட்டம் வரணும்னா உடனே பண்ணியிருப்பாங்க, வரக்கூடாது எடப்பாடியார் கொண்டு திட்டம் வேலுமணியை கொண்டு திட்டம் அதுக்காக புறக்கணிக்கிறதுக்கோசரம் திட்டத்தை லேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்படி திட்டத்தை அவங்க டிபிஆர் சப்மிட் பண்ணாலுமே தவறான தகவலை வச்சு அதில் திட்டத்தை அனுப்பிச்சதுனால மத்திய அரசு சில கேள்விகளை கேட்டு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க, இது நடைமுறை சாத்தியத்துக்கு இல்லாத விஷயமா இருக்குது, இதை மறுசீராய்வு செய்து திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கு. விருதுநகரில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் நடைபெற்ற எஸ்ஐஆர் பணிகளை முன்னாள் அமைச்சரும் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளருமான மாஃபா பாண்டியராஜன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட தனது எஸ்ஐஆர் படிவத்தையும் முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் வழங்கினார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் திரளானோர் உடனிருந்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அதிமுக பொதுச் செயலாளரின் எழுச்சி பயண பிரச்சாரம் நடைபெற உள்ள இடத்தை புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஆய்வு செய்தார். வருகிற 30ஆம் தேதியன்று நெல்லக்கவுண்டம்பாளையம் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எழுச்சி பயண பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இந்நிலையில் அதற்காக நடைபெற்று வரும் துரிதமான ஏற்பாடுகளை ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் AK செல்வராஜ் பார்வையிட்டார். இந்நிகழ்வின் போது கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கோபி காளிதாஸ், மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் சசி பிரபு, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கருத்திருமன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் புதிதாக இணைந்தவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகத்தை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கட்சியில் பொறுப்புகளை வழங்கினார். இதனையொட்டி அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகத்தை சந்தித்த நிர்வாகிகள் பொன்னாடைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்வின் போது மாவட்ட கழக பொருளாளர் KVN வெங்கடேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயம்பேட்டை ஊராட்சியில் எஸ்ஐஆர் படிவங்களை முன்னாள் அமைச்சர் V சோமசுந்தரம் ஆய்வு செய்தார். எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்குவதில் விடியாத திமுகவினர் முறைகேட்டில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் கழக நிர்வாகிகள் கள ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V சோமசுந்தரம் ஐயம்பேட்டை பகுதி மக்களிடம் எஸ்ஐஆர் படிவம் குறித்து விளக்கம் அளித்ததுடன் BLO-க்களிடம் விவரம் கேட்டறிந்து கள ஆய்வு மேற்கொண்டார். வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அக்ரி நாகராஜ் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். விடியாத முதல்வர் ஸ்டாலினை கண்டித்து ஈரோடு மாமன்ற கூட்டத்தில் இருந்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக உறுப்பினர்கள் தூய்மை பணியாளர்களுக்கான உணவு திட்டம் குறித்து முறையாக தெரிவிக்காததையும் குப்பைகள் முறையாக சேகரிக்கப்படாததையும் சுட்டிக்காட்டினர். மேலும் கடந்த 26ஆம் தேதி ஈரோடு வந்த விடியாத முதல்வர் மாநகராட்சி சொத்து வரி குறைப்பை பற்றி பேசாததை கண்டித்தும் அதிமுக மாமன்ற உறுப்பினர்களின் வார்டுகள் புறக்கணிக்கப்படுவதை கண்டித்தும் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் தங்கமுத்து தலைமையில் அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். சொத்து வரி பற்றி குறைக்கிறதுக்கு தமிழக முதல்வர் ஈரோடு வந்தார். ஆனால் இவர் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் ஈரோடு வந்தாங்க. இவங்க ஏதோ அங்கே ஆஃபீஸில் இருக்குது இங்கே ஆஃபீஸில் இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்களே ஒழிய இந்த சொத்து வரியை குறைப்பதை இவர்கள் கடுமையாக எடுத்து மக்களுக்கு வரிச்சுமையை குறைக்க இவர்கள் ஏற்பாடு செய்யவில்லை. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பிச்சைக்காரன் போல ஓடையில் 2 பக்கம் செவ்வறு கட்டுறேன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. ஆனால் எந்த ஒரு வேலையும் நடக்கலை. விளம்பரத்தை தான் தேடிக்கொண்டிருக்காத ஒழிய ஆனால் சொன்ன வேலையை எந்த இடத்துலையும் மாநகராட்சியில் நடக்கவில்லை.
சேலம் மாமன்ற கூட்டத்தில் கேள்வி எழுப்பிய அதிமுக கொறடாவை திமுக கவுன்சிலர் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இன்று நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் யாதவமூர்த்தி பணம் இரட்டிப்பு மோசடி நிறுவன நிகழ்ச்சியில் திமுக அமைச்சர் ராஜேந்திரன், மேயர் ராமச்சந்திரன் பங்கேற்பு குறித்து கேள்வி எழுப்பிய போது தேசிய கீதம் ஒலிக்கச் செய்து கூட்டத்தை முடித்த மேயருக்கு கண்டனம் எழுந்துள்ளது. முன்னதாக அந்த கூட்டத்தில் அதிமுக கொறடா KC செல்வராஜ், அமைச்சர் ராஜேந்திரன் தொகுதியில் அடிப்படை வசதியற்ற D கிரேடு சந்தைப்பேட்டை சுடுகாடு ரோடு குடியிருப்புகளை B கிரேடாக மாற்றி சலுகைகளை பறித்த விடியாத மாநகராட்சியை கண்டித்தார். அப்போது அவரை கவுன்சிலர் தெய்வலிங்கம் தாக்க முற்பட்டு தான் தீய சக்தி திமுகவின் அராஜக பேர்வழி என்பதை வெளிப்படுத்தியதால் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய 3 தொகுதிகளுக்கான அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை மற்றும் ஆய்வுக் கூட்டம் முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் நடைபெற்றது. உதகையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, SIR பணிகள் என்றதும் திமுகவினர் அச்சமடைகின்றனர் எனவும், SIR பணிகள் நடைபெற்றால் திமுகவினர் போலி ஓட்டுகளை போட முடியாது எனவும் குற்றம் சாட்டினார். அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் நீலகிரி மாவட்ட பொறுப்பாளருமான சேமா வேலுச்சாமி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KR அர்ஜுனன், கூடலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன், மாநில வர்த்தக அணி தலைவர் சஜீவன், குன்னூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த SIR அறிவித்ததுமே திமுக உடனடியாக இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பயந்து போயிருக்காங்க. ஏனென்றால் இன்றைக்கு அதிமுக பொறுத்தளவுக்கு ஒரு நியாயமான நேர்மையான ஓட்டை தான் நம்ம வாங்குவோம், நம்ம எப்பவுமே அவங்களுக்கு தான் பணியாற்றுவோம். ஆனால் திமுக அப்படி இல்லை, டபுள் என்ட்ரி மற்ற எல்லா வெளியூருக்கு எல்லா ஓட்டும் அவங்களே போடுவாங்க. இப்போ அதெல்லாம் செய்ய முடியாது. ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் BLA அந்த பூத் கமிட்டி எல்லாமே நீங்க கண்டிப்பாக டபுள் என்ட்ரி வெளியூர் போன ஓட்டுக, அதே போல பார்த்தீங்கன்னா நமக்கு சம்பந்தம் இல்லாம தவறான ஓட்டுகள் இருக்கக்கூடாது, அதை கவனிப்பாங்க. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் கழக அம்மா பேரவை சார்பில் மாபெரும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதனை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் துவக்கி வைத்து அதிமுக ஆட்சியின் சாதனை மற்றும் விடியாத திமுக ஆட்சியின் அவலம் குறித்த பிரசுரங்களை மக்களிடம் வழங்கினார். அப்போது ஒரு ஆட்சி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஸ்டாலின் அரசே சாட்சி என்றும், ஊராட்சிகளில் மரக்கன்று நடுவதாக கூறி திமுகவினர் ஊழல் செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பின்னர் பொதுமக்களுக்கு அவர் மரக்கன்றுகளை வழங்கினார். பேரூர் செயலாளர் அசோக்குமார் ஏற்பாட்டில் நடந்த இந்நிகழ்ச்சியில் முன்னாள் MLAக்கள் மாணிக்கம், கருப்பையா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.